கடந்த 2006ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கொலை செய்யப்பட்டு நீர்நிலை ஒன்றில் வீசப்பட்டதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பிள்ளையான் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக சில தினங்களுக்கு முன்னர் வவுனியாவிலே ஒரு கோர விபத்து சம்பவித்திருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் அவரது மகன் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர மேலும் பல விடயங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்று பல பதவி நிலையை வகித்தவர் தான் பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்துரை சந்திரகாந்தன் அவர்கள். ஆனால் பிள்ளையான் மீது ஏற்கனவே பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பிள்ளையான், கருணா போன்றவர்கள் புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்தார்கள். அது தவிர மட்டக்களப்பிலே, கிழக்கு மாகாணத்திலே பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள். அது தவிர பலரிடம் கடத்தி கப்பம் கேட்டிருந்தது பிள்ளையான் குழு. இவ்வாறு பல்வேறுபட்ட முறைகேடான செயற்பாட்டில் பிள்ளையான் உள்ளிட்ட பிள்ளையான் குழுவினர் செயற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இறுதியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பிள்ளையான் தான் அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டார் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் பல கதைகள் கூறப்பட்டு வந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் பிள்ளையான் தொடர்பான வழக்கு மீள எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மட்டக்களப்பில் இருக்கின்ற அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். அங்கு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவரை கைது செய்த உடனே முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடன் பேச முயன்றார் என்கின்ற செய்திகள் எல்லாம் வெளியாகியிருந்தது. அது தவிர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன என்கின்ற தகவலையும் கடந்த ஏப்ரல் மாதம் அளவில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பலரும் கூறி வந்திருந்தார்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற தகவல் அனைவருமே அறிந்தது. அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவ்வாறுதான் அப்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையான் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் 2 தினங்களுக்கு முன்னர் பிள்ளையானின் அலுவலகம் மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது துப்பாக்கி ரவைகள், கைபேசிகள், கடவுச்சீட்டுகள், சாரதி அனுமதி பத்திரங்கள் என்று பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அது தவிர பிள்ளையானின் சாரதியும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு பிள்ளையானை சுற்றி இருந்தவர்கள், பிள்ளையானுக்கு நெருக்கமானவர்கள் பலரும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாகவும் அதே ரகசியமாகவும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை தவிர பிள்ளையான் தொடர்பாக பலர், அதாவது பிள்ளையான் அந்த காலகட்டத்தில் நெருங்கி பழகியவர்கள் பல தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி வருகின்றார்கள் என்கின்ற செய்திகளும் ஊடகங்களில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. நிலைத்தான் காணாமல் ஆக்கப்பட்ட முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் என்ன ஆனார் என்கின்ற கேள்வி பலரிடம் இருந்தது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை கொலை செய்து பிள்ளையான் குழு ஒரு நீர்நிலையில் வீசி இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக தற்பொழுது ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே குறித்த பேராசிரியரை இவர்கள் கடத்தி கொலை செய்து விட்டார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த மாதம் வவுனியா ஓமந்தை பகுதியில் ஏனையின் வீதியில் ஒரு கோர விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது. மகிழுந்தொன்றும் டிப்பர் ஒன்றும் மோதியே அந்த விபத்து சம்பவித்திருந்தது. இந்த விபத்தின் போது ஒருவர் உயிரிழந்திருந்தார். அதாவது யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் கடமையாற்றுகின்ற பிரபாகரன் சர்மா எனப்படுகின்ற நபர் உயிரிழந்திருந்தார். அது தவிர அந்த காரில் பயணித்த, அதாவது மகிழுந்தில் பயணித்த அந்த உயிரிழந்த பிரபாகரன் சர்மாவின் மகன் மற்றும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரான அவரது மனைவி, அது தவிர அவரது மாமனார் ஆகியோர் படுகாயம் அடைந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். இந்த நிலையில் தான் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மறைந்த பிரபாகரன் சர்மா அவர்களின் மகனான அக்ஷய் அவர்கள் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தி பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது கடந்த மாதம்
குறித்த பிரபாகரன் சர்மா உள்ளிட்டவர்கள் தனிப்பட்ட விஜயம் காரணமாக இந்தியாவிற்கு சென்றுவிட்டு இமயமலையில் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் இலங்கை வந்து, அதாவது கட்டுநாயக்க விமான நிலையம் வந்து அதனூடாக யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மகிழுந்தை செலுத்தி வந்து கொண்டிருந்த போது, அதாவது செலுத்தி சென்று கொண்டிருந்த போது வவுனியா ஓமந்தை பகுதியில் நித்திரை தூக்கம் காரணமாக டிப்பருடன் அந்த மகிழுந்து மோதியதாக அப்போது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் என்று இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை தவிர மேலும் இருவர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. உண்மையிலே ஒரு அழகான குடும்பம், அதாவது இன்னும் ஒரு பிள்ளை அந்த காரிலே பயணிக்கவில்லை, அந்த பிள்ளை வீட்டிலே இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த பிள்ளையும் தவித்துக் கொண்டிருக்கின்றது, இந்த குடும்ப நிலையை பார்த்து தவித்துக் கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு அழகான குடும்பம் ஒரு விபத்தினால் தற்பொழுது சீர்குலைந்து நிற்கின்றது என்கின்ற செய்திதான் அனைவரது மனங்களையும் கணக்க வைக்கின்றது. ஆகவே இது ஒரு சோகமான சம்பவமாக இருந்தாலும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு விபத்து இடம்பெறுகின்ற போதும் நாங்கள் வருத்தப்பட்டு விட்டு கடந்து செல்கின்றோம். அதற்கு பிறகு தொடர்ந்து இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. முக்கியமாக ஏனையின் வீதியில் அதிகளவான விபத்துக்கள் பதிவாகின்றது. அதிலும் வெளிநாடு சென்றுவிட்டு யாழ்ப்பாணம் நோக்கி செல்பவர்களை இவ்வாறு உயிரிழக்கின்றார்கள். அதிலே புலம்பெயர் தமிழர்களும் உயிரிழக்கின்றார்கள், இலங்கை சேர்ந்தவர்களும் உயிரிழக்கின்றார்கள். எனவே இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் தான் இந்த விபத்தை தொடர்ந்து ஒரு விடயத்தை நான் இதிலே குறிப்பிடுகின்றேன். இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்றுவிட்டு திரும்புவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு தேவைகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து அவசரமாக கொழும்புக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து அவசரமாக ஓய்வு திரும்புவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு உங்கள் பணத்தை விட, அதாவது ஒரு குறுகிய பணத்தை விட உங்கள் உயிர் முக்கியம். உங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது, உங்களது குடும்ப உறுப்பினர்கள் முக்கியம். நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவு கனவு கண்டிருப்பீர்கள், அந்த கனவுகள் எதுவுமே நடக்காமல் அல்லது நடப்பதை பார்க்காமலே நீங்கள் போய்விடுவீர்கள். அதை விட உங்களை நம்பி இருக்கின்ற குடும்பம் நிற்கதி ஆகிவிடும். ஆகையால் தான் நாங்கள் ஒரு விடயத்தை இதிலே முன்வைக்கின்றோம். முக்கியமாக புலம்பெயர் நாட்டிலிருந்து கட்டுநாயக்க ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றவர்கள் உடனடியாக அங்கிருந்து வந்தவுடன் அவசரமாக வாகனத்தில் ஏறி யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்றீர்கள். உதாரணத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு நீங்கள் அங்கிருந்து வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இறங்குவீர்களானால் இங்கிருந்து எப்போது உங்களுக்கு வாகனம் வரும் என்று சொன்னால், அதாவது யாழ்ப்பாணத்தில் தான் எப்படியுமே நீங்கள் வாகனத்தை பிடிப்பீர்கள். அப்படி பிடிக்கின்ற போது அந்த வாகனங்கள் எப்போது அங்கே வரும் என்று சொன்னால் இன்று மதியத்திற்கு பிறகுதான் யாழ்ப்பாணத்திலிருந்தே புறப்பட்டு அங்கு வரும். வந்தவுடனே சாரதி ஓய்வந்தி மீண்டும் உங்களை ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி திரும்பி வருவார். அப்படி வருகின்ற போது அவர் ஓய்வந்தி வாகனத்தை செலுத்துகின்றார். அப்படி செலுத்துகின்ற போது அவருக்கு நித்திரை தூக்கம் வரும், இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஒரு சோறு வரும். அதனால் விபத்துக்கள் நிறையவே இடம்பெறுகின்றன. அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு ஒரு அலுவலாக சென்றால் கூட அவர்கள் உடனே திரும்ப வேண்டும். வாகனம் வாடகைக்கு எடுத்து சென்றாலோ அல்லது வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி சென்றாலோ அவர்களுக்கு அதிகமான கட்டணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக திரும்புகின்றீர்கள். அதுவும் பலர் அங்கு தங்குவதாக இருந்தால் கூட சாரதிக்கு சரியான ஒரு இடத்தை உறங்குவதற்கு கொடுக்க மாட்டார்கள். சாரதிகளை வாகனத்திலே தூங்க விடுவார்கள். அவர்களும் ஓரளவு குறுகிய சம்பளத்துக்கு போகின்றவர்கள் தனியாக அறை எடுத்து தங்க மாட்டார்கள். ஆகவே சாரதிகள் மீது மனிதாபிமானம் காட்டாமல் அவர்களை ஏதோ வேலைக்காரர்கள் போல, அவர்கள் மனிதர்களை இல்லை என்பது போல பார்க்கின்ற பலரும் இருக்கின்றீர்கள். அவர்கள் அவ்வாறு சரியான தூக்கம் என்று தவிப்பதால் அவர்களுடைய உயிர்தான் சேர்ந்து போகும் என்பதை நீங்கள் நினைக்க மறுக்கின்றீர்கள். அதை தவிர அவர் மனிதன், ஒரு மனிதன் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக யோசியுங்கள். எவ்வளவு விடயத்துக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீர்கள், ஆடம்பரத்துக்காக பணத்தை செலவழிக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது இதற்காக மட்டும் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். எனவே இப்படியான நிலையில் தான் சாரதிகளுக்கு ஓய்வு கொடுங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் எங்கிருந்து சென்றாலும் சாரதிகளுக்கு ஓய்வு கொடுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.